பெரும் ஆபத்துல அதிமுக தான் சிக்கியிருக்கா பாஜகவுடைய வியூகத்தை பார்க்கிற போது? பாஜக அவங்க கமிட்டியில் என்ன முடிவு எடுத்திருக்கணும்? நாங்கள் 2026 தமிழ்நாட்டில் முதலிடத்தில் வந்து ஆட்சியை பிடிப்போம் எடுத்திருந்தா அது சரியான திட்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தானே முன்னேற முடியும். இல்லை, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம்னு எத்தனை வருஷத்தில்? முதல்ல வந்து ஏங்க நீங்கள் திமுகவை நாங்கள் 2ஆயிரத்துக்கு தள்ளுவோன்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இல்லையே? திமுக வீழ்த்துவோம்ன்ற தைரியம் உங்களுக்கு இல்லையே? இலக்கு அதுதானே திரு நாகராஜ், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல. அது இலக்குன்னா ஏன் அதிமுக 3ஆயிரத்துக்கு தள்ளணுங்கிறதுல அது என்ன நோக்கம்? நாகராஜ் சார், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதான இலக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல. பாஜக நாங்க எடுத்த உறுதிமொழியே, திருப்பூரில் எடுத்த உறுதிமொழியே 2026 திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஆட்சி அமைக்கின்ற கட்சியை வீழ்த்திவிட்டு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தாமரையை மலரச் செய்வது, நல்லாட்சியை கொடுப்பது, இதுதான் நாங்க எடுத்த எங்களுடைய தீர்மானம், உறுதிமொழி. 26லயே திமுகவை வீழ்த்தணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும் முயற்சி. 26ல் திமுகவை அதிமுகவையும் கூட சேர்த்து நாங்கள் வீழ்த்த போகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு அந்த தீர்மானம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ நமக்கு வந்த விடப்பட்ட செய்தி என்ன சொல்லுதுன்னா, அதிமுக பின்னுக்கு தள்ளணும், 3ஆயிரத்துக்கு தள்ளணும். அப்போ அவங்க 2ஆயிரத்தை தான் குறி வச்சுட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புள்ளியில் எல்லா விஷயங்களிலும் பிரச்சனைகளிலும் முரண்பட்டு நிற்கின்ற திமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒரு புள்ளியில் மட்டும் இணைகிறாங்க. அது வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளுவது. அதிமுக பின்னுக்கு தள்ளினா அந்த இடத்துல வந்து உட்கார முடியும்னு பாஜக திட்டமிடுது. திமுக என்ன விரும்புதுன்னா, அதிமுகவோட வாக்கு வங்கி சரிந்து அது கொஞ்சம் பாஜகவுக்கு போய் 2 பேருக்கும் சமமாக தன்னுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து கொண்டால் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் நம்மளை வீழ்த்த முடியாது, நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த ஒரு புள்ளியில் அவங்க 2 பேரும் இணைகிறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அதுதான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. பாஜகவுக்கு எப்படியாவது இங்கே ஒரு இடம் வேணும், ஃபுட்ஹோல்டு, தங்கள் காலை பதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னா அதிமுக இதைத்தானே இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்டணும். இல்லை, இதைத்தானே பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலையும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிய வேணாம், வாங்க ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்தலான்னு. ஏன் போக மாட்டேன்றாங்க? ஏங்க பாஜகவோட ஒன்று சேர்ந்து தாங்க நின்னாங்க. இதை விட பலமான கூட்டணியில் நின்னப்போ 18% தானே வாங்க முடிஞ்சு அதிமுகவில். அதே இது சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியை முன்னிறுத்தும் போது அவங்க 34% வாக்குகள் வாங்குறாங்களே. அப்போ நீங்க எப்படி திமுகவை இப்போ குறை சொல்வீங்க? வேற திமுகவை குறை சொல்ல முடியாதுல்ல. அதிமுக தன் லாபத்துக்காக பாஜக கூட்டணி பக்கம் போகல, பாஜக தன் லாபத்துக்காக அதிமுக கூட்டணி பக்கம் போகல. திமுகவுக்கும் ஒரு இசைவு இருக்குது. அதுவா வந்து கிடைக்கிற லாபம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கடந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு 2 பேருக்கு இடையில தான் போர், திமுகவுக்கும் பாஜக இடையில தான் போர். அந்த சித்தாந்த போராட்டத்தில் அந்த களத்தில் அதிமுக இல்லை. அது நாடாளுமன்ற தேர்தல். அதை இவர் அப்படிதான் சொல்றாரு. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம பேசுறது பொதுவாகவே கடந்த 3-4 ஆண்டுகளாக அவங்க முன்வைக்கிற முக்கியமான பிரச்சனை இது. அதான் அவங்க சொல்றாங்க. அதாவது 2 பேருக்கு என்ன நோக்கம்னா, அதிமுகவை களத்தை விட்டு வெளியேற்றணும். அதான் 2 பேருடைய நோக்கம். அதுதான் இந்த அவங்க செயற்குழு கூட்டத்திலையும் முடிவா வந்திருக்குது. அந்த எண்ணம் தான் வந்திருக்குது. இல்ல, அதிமுகவை எதிர்க்கிறத விட நம்ம தனியரசு என்ன சொல்றாரு, சித்தாந்த ரீதியாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இல்ல, அதிமுகவை எதிர்க்கிறத விட பாஜகவை எதிர்க்கிறது 2026லயும் திமுகவுக்கு லாபத்தை கொடுக்குமா? யாருக்கு? திமுகவுக்கு லாபம். நாடாளுமன்ற தேர்தல பாஜகவை எதிர்த்தது லாபம், அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்காது. அந்த அளவு ஆதரவு கிடைக்காது. அப்ப அதிமுகவை எதிர்த்தாதான் லாபம்னா ஏன் இது திருப்பியும் அது சித்தாந்த போராகலாம் அதை மாத்திக்கணும் திமுக? அவங்க லாபம் அடிப்படையா அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம். அதுல ஒவ்வொரு தேர்தலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வருவாங்க இல்லையா? அந்த பெர்செப்ஷனுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன பெர்செப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ அதிமுக அவங்க வலுவாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், இவங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த அதிருப்தியாளர் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அவங்க நிச்சயமாக யாரை தேர்ந்தெடுப்பாங்க? அந்த இடத்துல பாஜக பக்கம் போக மாட்டாங்க, அதிமுக பக்கம் தான் போவாங்க. அதிமுக வச்சுதான் திமுக வீழ்த்தும். திமுக வேண்டாங்கிறவங்க பாஜக அதிருப்தியாளர்கள் வந்து பாஜக பக்கம் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு போயிருக்காங்க. அது வந்து தன்னை இன்னும்
அன்டெஸ்டட் 18% பேர் நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே திமுக வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க தான், இந்தியா கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க தானே. இல்லை, அது திமுக வேணாம்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, மத்தியில் ஆட்சி யார் வரணுங்கிறதுக்காகவும் அந்த தேர்தல் முக்கியமான புள்ளியாக இருந்துச்சு. அதில் வந்து ஐ திங்க் அந்த பெர்செப்ஷன் வரல, அதிமுக இல்லை. இந்த 2 பேர் இருந்தாங்க, இந்த 2 பேர் கூட்டணியா இருந்தாங்க. ஆனா சட்டமன்றம்னு வரும்போது திமுக வேண்டாங்கிறவங்க பாஜக பக்கம் போக மாட்டாங்க, பெர்செப்ஷன் மாறும். அதானே நம்ம 19 நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாங்கின அதிமுக 21 அதே கூட்டணியை வைத்துக்கொண்டு எப்படி 34% வாங்குறாங்க? இல்லையே, இப்ப தேமுதிக, புதிய தமிழகம் இதெல்லாம் கொண்டு வந்து பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும்னு பாஜக நினைக்குது. அப்போ அவங்க வலுவடைஞ்சிடும். அது என்ன ஆகுறாங்க, இவங்களெல்லாம் இழுத்து அதன் மூலமாக அதிமுக பலவீனப்படுத்தணுங்கிறாங்க. அப்ப லாபம் கிடைக்குமா? ஆனா என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி பலத்தால ஜெயிச்சிட்டு இருக்குது, அதனுடைய கூட்டணி இருக்கிற கட்சிகள் தங்கள் பக்கம் ஈர்ப்போம்னு அவங்க சொல்லல. இல்ல, அவங்க பாஜக எதிர்ப்பு நிலையில இருக்கிற கட்சிகள் தானே திமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அது முக்கியமான விஷயமா இருக்காதுல்ல. இல்ல, பாஜக எதிர்ப்பு என்பது, ஆதரவு என்பது, பாஜக எதிர்ப்புங்கிறத தான் ஒரு மைய புள்ளியாக வச்சு இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றமா சட்டமன்றமாங்கிறது அந்த கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதிமுக பக்கம் ஏன் போலேன்னு தானே நீங்க கேள்வி கேட்கணும். நியாயமா பார்த்தா திமுகவில் இருக்கிற கட்சிகள் அதிமுக பக்கம் போய் அவங்களை ஏன் பலப்படுத்தலைன்னு தானே நீங்க கேட்கணும். நடக்கலாம், சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். திமுக கூட்டணி இல்ல முரண்பாடுகள் முற்றி கொண்டிருக்கிறது, கூர்மை அடைந்து கொண்டிருக்கிறது, அது வெளிப்படுகிறது. சரி, அவங்க 10% குறைஞ்சிருக்குது, நம்ம வெற்றி பெற்றாலும் கூட ரெடியூஸ்ட் மார்ஜினில் தான் கடந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இது இந்த திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை, ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி என்ற கருத்து மக்களுடைய பரவலா பரவி இருக்குது. ஓகே, அதனால இவங்க மேலும் இவங்க ஆட்சியில் இன்னொரு 2 வருஷம் தொடரும் போது இன்னொரு 10% போகும். அப்போ வந்து நிச்சயமா இந்த கப்பல் மூழ்கிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலா இருக்கு, எதிர்பார்த்து காத்திருக்காங்க. திரு தனியரசு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கு போகாதுன்னா அதிமுக வலுவா இருக்கு தானே அர்த்தம். இபிஎஸ் வந்து கட்டமைப்பு பலவா வச்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். பாஜகவுக்கு லாபம் போகலையே. அப்படி எப்படியே இப்ப நீங்க வெறும் 18 விழுக்காடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது அளவுகோல் இல்லைன்றாரு. நாடாளுமன்ற தேர்தலை அளவுகோலா வச்சுக்காதீங்க, அது மத்தியில் யார் ஆளணும் ஆளக்கூடாதுன்னு எடுக்கப்பட்ட முடிவு, சட்டமன்றத்தில் அப்படி போகாதுன்றாரு. 2019 ஒரே விஷயம் தனியரசு, 2014 இதை விட அதிகமான வாக்கு வாங்கினாங்க பாஜக, 2 இடத்துல ஜெயிச்சாங்க பாஜக கூட்டணி. அப்பவும் 18-19 அது அப்ப என்னாச்சு அந்த இது? இல்ல ஐயா அல்ல, அது அம்மாவுடைய அதிமுகவுடைய நிலைமை வேற. எடப்பாடி இப்ப அதிமுகவுக்கு பொறுப்பில் இருக்கிற பொழுது எடப்பாடியை நம்பி இரட்டை இலைக்கு வாக்களிக்கிற வாக்காளர் பெருமக்கள் அல்லது அதிமுக தொண்டர்களினுடைய செயல்பாடுங்கிறது முற்றிலும் மாறுபட்டு அது பெரிய வீழ்ச்சியை நோக்கி போறது எங்க கலைஞனுக்கு தெரியும். தெரிந்தாலும் ஏதோ காரணத்தினால அண்ணா ஒரு நிலைப்பாட்டை மாத்தி சொல்றாரு. நான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து 2026 மட்டும் இல்லையா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 13 இடங்களில கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு ஏற்கனவே நீங்க இன்னைக்கு ஒரு நாளிதழில் வந்த செய்திப்படி, திருப்பூர்ல எடுத்த முடிவுப்படி, இப்ப நம்ம விவாத தலைப்பா வைத்திருப்பதுபடி, இப்ப மத்திய பாஜகவினுடைய தலைமை நட்டாயா, அமித்ஷாயா அண்ணாமலைக்கியோடு கலந்து பேசி ஒரு முடிவை சொன்னதாக நம்ம இன்னைக்கு தலைப்படுத்திருக்கிறோம்னா, அந்த தலைப்புப்படி பார்த்தாலே ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுக இரட்டை இலை எடப்பாடி தலைமையில் இருக்கிறது 3வது இடத்துக்கு 30 விழுக்காடு இடங்கள்ல போயிருச்சியா. 30 இடங்கள்ல இதுவரைக்கும் வரலாறு எதையுமே மறுக்கல திரு கலை, அதை எதையுமே மறுக்கல. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் சட்டமன்றத்துக்கு வேறு விதமான அளவுகோல்ன்றாரு. ஆனா அது நடக்கும் போதுதான் பார்க்க முடியும். திரு ஜி கே நாகராஜ், உறுதியா சொல்றையா, நீங்க போகுன்றீங்களா? நீங்க போகுன்றீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பாஜகவுக்கும் போகுன்றீங்க, அதிமுகவுக்கு வராம பாஜகவுக்கு போகும். ஏற்கனவே தேமுதிக இப்பொழுதே நடந்து முடிந்த நாடாளுமன்ற இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை தேமுதிக அந்நியார் வந்து இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அதை ஆதரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. எடப்பாடி எதிர்க்கிறாரு. அப்ப நீங்க இப்பவே தேமுதிக பாஜக பக்கம் போயிருச்சு. இப்ப புதிய தமிழகமும் இப்ப எடப்பாடியோட நெருக்கத்தில் இல்ல. இப்ப இவங்க 2 பேரும் போனாலே 30 விழுக்காடுக்கு அதிமுக பாஜக கூட்டணி போயிடும். எடப்பாடி 15 விழுக்காடுக்கு வந்துருவார். இல்ல, எப்படி ஏற்கனவே 18% நாடாளுமன்றத்துல தேமுதிகவும் புதிய தமிழகமும் போனா அதிகபட்சம் 4% வச்சுக்கலாமா? 2 கட்சிக்கு சேர்த்து 3 வச்சுக்கலாமா?
இல்லையா இப்ப ஏற்கனவே தேமுதிக கிட்டத்தட்ட 10 விழுக்காடுக்கு போன தேமுதிக இப்போ ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு வைக்கலாம். புதிய தமிழகத்துக்கு ஒரு 2 விழுக்காடு 8 விழுக்காடுனா கூட கிட்டத்தட்ட 26 27 விழுக்காடு வந்துருவாங்க. இன்னும் பல இயக்கங்கள் பல கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு தான் தயாரா இருக்காங்க. எடப்பாடியோட இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் எடப்பாடியோட புரட்சி பாதமே இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. சரி சரி சரி, நாகராஜ் சார் சிரிக்கிறாரு சந்தோஷமா நீங்க சொல்ற கணக்கை கேட்டுட்டு. பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு வரேன், பிரகாஷ் சார்ட்ட பேசிட்டு வரேன். ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. இல்ல நீங்க மகிழ்ச்சியா தானே இருக்கீங்க, கணக்குப்படி மகிழ்ச்சியா தான் இருக்கீங்க, 30% தானே, கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். இல்ல 4 முனை போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இல்ல சார், 4 முனை போட்டி வரும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் செதறதானா சார் செய்யும், அப்ப திமுகவுக்கு தானே சார் லாபம்? இல்ல திமுகவுடைய, அதாவது நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னதை நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் போகும், விஜய்க்கு கொஞ்சம் போகும், சீமானுக்கு கொஞ்சம் போகும், வேற யாராவது இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் போகும், 3 4 அதிமுக கொஞ்சம் போகும்னா எப்படி? திமுகவுக்கு இந்திய கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இல்ல அதிகாரப்பூர்வமாக எடுத்த ஒரு அறிவிப்பின்படி, ஒரு அறிக்கையின்படி அதிக வாக்குகள் விஜய் யாரோட வாக்குகளை பிரிக்கிறாருன்னா அவர் பிரிப்பது திமுக வாக்குகளை பிரிக்கிறார். என்ன காரணம்னா அவர் சிறுபான்மையுடைய மதத்தின் பிரிவை சார்ந்த காரணத்தால, ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் அதிகமாக திமுக செல்கின்ற காரணத்தால, சோ அந்த பிரிவினைவாத சக்தி ஏற்கனவே திமுக ஊக்குவிக்கிற காரணத்தால திமுகவை விரும்பாத சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாக்கு கொள்ளக்கூடியது விஜய்க்காக இருக்கும். அதனால ஒரு 8% விஜய் அனுப்ப போறதாக பாஜக சொல்ற நாகராஜ் வெளிப்படையா இல்ல விஜய் வர்றதுனால பாஜகவுக்கு நஷ்டம்னாலும் திமுகவுக்கு நஷ்டம், அப்படி பாக்குறீங்களா நாகராஜ்? அப்படி பாக்குறீங்களா? விஜய் வர்றதுனால உங்களுக்கு நஷ்டத்தோட திமுகவுக்கு அதிக நஷ்டங்கிறதுனால இது லாபமா உங்களுக்கு? இல்ல மக்கள் கூட்டணி மகத்தானது. எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைத்தாலும் மக்கள் கூட்டணி மகத்தானது. சரி, பட் 70 ஆண்டு காலம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்றமும் தமிழகத்தில் நடைபெறவில்லை. எல்லாமே கனிம வள கொள்ளையிலிருந்து, லஞ்ச லாவணையிலிருந்து, கரண்ட் சார்ஜிலிருந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதனால மக்களும் தங்களை பத்தி சிந்திக்கிற நேரம் வந்துருச்சு. அதனாலதான் ஐரோப்பாவுக்கு இணையா அமெரிக்காவுக்கு இணையா தமிழகம் வளர்ந்து இருக்குதுங்கிறத மறைச்சு எங்க நாகராஜ் ஜார்க்கண்ட்லயும் பாஜக ஆள்ற உத்தரப்பிரதேசத்திலயும் பீகார்லயும் நீங்க சத்தீஸ்கர்லயும் போய் பாருங்க, உத்தரகாண்ட்லயும் பாஜக ஆள்ற இடத்துல போய் எங்க நாகராஜ் எல்லாம் தொழில் செய்யறாரு, அங்க போறாரு. இல்ல அவர் ஏற்கனவே தனியரசு சார் ஏற்கனவே சார் குஜராத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. நீங்க வேணா ஜார்க்கண்டுக்கு அழைச்சிட்டு போங்க எங்க எல்லாரையும், நாங்க போய் பார்த்துட்டு சொல்றோம். 2 ட்ரிப்பை முடிச்சிட்டு நாங்க சொல்றோம் எது நல்லா வளர்ந்துருக்கு. திரு பிரகாஷ், எப்படி இருந்த தமிழகம் எப்படி மாறி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தனியரசு அவர்களுக்கு இல்ல போயிட்டு வந்துட்டு சொல்லுவோமே, நீங்க குஜராத் அழைச்சிட்டு போங்க, சாரு ஜார்க்கண்ட் அழைச்சிட்டு போட்டோம், நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றோம்.